ரத்தத்தில் எழுதின கதை இது. ரத்தத்தில் எழுதின கதை இது அப்படின்னு நாமெல்லாம் KGF 2 பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடோட ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அவங்களோட ரத்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. Yes, they are the medical students of Government Cuddalore Medical College. மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்குற மாதிரி அவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு 13,600 ஃபீஸை வாங்க சொல்லி தொடர்ந்து அறவழியில் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அவங்களுக்கு புதுசு கிடையாது. போன வருஷமும் இதே நோக்கத்துக்காக மோர் தென் 50 to 60 days இரவு பகல்னு பாராமல் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப கடுமையாக போராட்டத்தில் இருந்தாங்க. அவங்களோட தொடர் போராட்டத்தின் விளைவாக February 1, 2021 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் ஆல்ரெடி இந்த காலேஜ் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பர் இயர்க்கான ஃபீஸ் 13,610 மற்ற கவர்மெண்ட் காலேஜில் வாங்க போகிற ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ண போகிறோன்னு அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட போராட்டத்துக்காக கிடைச்ச இந்த மாபெரும் வெற்றியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் போராடினாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பித்தாங்க. பட் October 21, 2021 அன்னைக்கு இன்னொரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா கட்டி தான் ஆகணும். உங்களுக்கு 13,600 ஃபீஸ் கிடையாது. இதுக்கப்புறமா புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 13,600 ஃபீஸ். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 4 லட்ச ரூபா தான் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு வாங்குற ஃபீஸை கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட தொடர் போராட்டத்தின் வெற்றியாக கிடைச்ச அவங்களோட உரிமை வருஷத்துக்கு 13,600 தான் நீ கட்ட போகிறேன்னு சொல்லி ஆசை காட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்ட் அதெல்லாம் இல்லை நீ 4 லட்ச ரூபா பே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த ஒரு மொமெண்ட் நம்ம 13,600 தான் கட்டி படிக்க போகிறோம், நம்மளோட உரிமை நமக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டோட மனசுலையும் சரி பேரண்டோட மனசுலையும் இல்லை நீ 4 லட்ச ரூபா தான் பே பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் இருந்து பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக வலிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப 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 வருந்துனாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது. அவங்க முதல்ல போராடிட்டு இருந்தப்ப அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான நம்ம மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்கு நீங்களே பாருங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகளின் கல்வி கட்டணம் ரூபாய் 13,670. ஆனால் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் 5.44 லட்சம். ஏன் இந்த அநியாயம்? இக்கல்லூரிகளின் மாணவர்கள் என்னை சந்தித்தனர். அவர்களுக்கு திமுக உறுதுணையாக இருக்கும். மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிற நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோட பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தொடர் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களோட உரிமை அவங்களோட கனவான வருஷத்துக்கு மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்குற மாதிரியே 13,600 ஃபீஸை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க இந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சு தன்னோட உரிமையை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோட சப்போர்ட் நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். தயவுசெய்து கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற அரசு மருத்துவக் கல்லூரி மாதிரியே வருஷத்துக்கு 13,600 ஃபீஸை வைக்க சொல்லி என்னோட தாழ்ந்த ரெக்வஸ்ட்டை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவங்களோட போராட்டத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சு அவங்களோட உரிமையை மறுபடியும் மீட் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.